இன்றைக்கி டுடே வந்து சுக்குமல்லி காப்பி செய்ய போகிறோம். ஸோ சுக்குமல்லிக்கு காப்பி செய்ய சித்திரத்தை ஒன்று எடுத்திருக்கேன். இந்த அளவில் போதும். இது வந்து ஒரு 4 கப் அளவில் வரும். அப்புறம் வந்து சுக்கு, தேவைக்கேற்ப வந்து கருப்பட்டி, மல்லி. இப்போ இந்த 3 வந்து அரைக்கணும். அரைச்சது ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து அரைச்சது பார்த்திங்கன்னா அரைச்சது இங்கே இருக்குது. இதுதான் இந்த அளவு வந்து அரைச்சிருக்கோம். இது தேவைக்கேற்ப வந்து சுக்குமல்லி செய்யும்போது நம்ம அதை எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து சுக்குமல்லி செய்ய போகிறனால தண்ணி வந்து 4 கப் அளவில் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து அதை ஆன் பண்ணியிருக்கேன். சூடாகட்டும். சூடாகிறதுப்போ நம்ம வந்து கருப்பட்டி இந்த அளவில் ஒரு கைப்பிடி அளவில் போதும். இந்த அளவில் எடுத்ததை அப்படியே தண்ணியில் போட்டால் போதும். ஏன்னா கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது கரைஞ்சி வரட்டும். இப்போது கருப்பட்டி போட்ட இடத்துலையே நம்ம கருப்பட்டி கரையிற நேரத்தில் இப்போ நம்ம சுக்கு, சித்திரத்தை, மல்லி இதை வந்து குறைன்னு அரைச்சி வச்சுருக்கோம். அது வந்து 4 ஸ்பூன் போட்டால் போதும். தண்ணி 4 டம்ளருக்கு 4 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா இது கரையிறதுக்கும் இது நல்லா கொதித்து வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். பாகு கொதித்து வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. சுக்கு, மல்லி, சித்திரத்தை இது 3 அரைச்சி போட்டாச்சு. இது போக வந்து மெயினானது கருப்பட்டி, அதையும் போட்டாச்சு. ஒரு கைப்பிடி அளவில் 4 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான். இது கொதி வந்துருச்சு. இப்போ கொதி வந்தோடனே என்ன பண்ணிடணும்னா ஆஃப் பண்ணிடணும். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ண பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்கு இல்லை 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்ச பிறகு அப்புறம் எடுத்து வடிகட்டி குடிச்சு பாருங்கள். சுக்குமல்லி காஃபி ரெடி. இப்போ வந்து வடிகட்ட போகிறோம். அவ்வளோதாங்க, சுக்குமல்லி காஃபி ரெடி. அவ்வளோதான், வடிகட்டியாச்சு. அவ்வளோதான், ஒரு 2 டம்ளர் நிறைய வரும். அவ்வளோதான். இதை வந்து நீங்கள் குடிக்கலாம். தலதோஷத்துக்கு, மழைக்கால நேரத்துக்கு குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் குடிச்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள்.